ஹலோ ஒன் வெல்கம் வச்சு. ஸோ இது என்ன பார்க்க போனால் நம்ம தனுஷ் சாரோட வந்துட்டு கரை இந்த படத்தோட ட்ரெய்லர் வந்துட்டு ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதெல்லாம் வந்துட்டு ரியாக்ட் பண்ண போகிறோம். இதுக்கு முன்னாடி இந்த படத்துலேருந்து வந்துட்டு த நேம் இஸ் கரன்னு சொல்லிட்டு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வீடியோக்கு நான் ரியாக்ட் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் வந்துட்டு ரெண்டு சிங்கிள் வந்துட்டு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஏதோ ஒரு கேஸ்ட் அனௌன்ஸ் பண்ணா ஏதோ ஒன்று பண்ணியிருந்தாங்க, ஏதோ ஒரு அப்டேட் வந்துருந்துச்சு. அதுக்கெல்லாம் ரியாக்ட் பண்ணல, ஏன்னா சாங் போட்டாலே வந்துட்டு பிளாக் பண்ணிடுறாங்க, எந்த சாங்னாலும் காப்பிரைட் கிளைம் பண்ணிடுறாங்க. ஸோ அதனால தான் வந்துட்டு கொஞ்சம் பார்த்து நான் சூஸ் பண்ணிட்டு பண்ண வேண்டியதாக இருக்கு. ஸோ அதுக்கு கண்டிப்பாக கண்டிப்பாக ஒரு என்ன சொல்றது, ஒரு ஆக்ஷன் த்ரில்லராக தான் இருக்க போகுது. ஒரு மாதிரி சீரியஸ் டோன்ல தாங்க இருக்க போகுது. ஓகேவா, ஒரு கிரே டோன்ல தான் இருக்க போகுது. பட் இந்த மாதிரி படங்கள் வந்துட்டு எனக்கு அவ்வளவா விருப்பம் இல்லை. இந்த காமெடி, கொஞ்சம் ஆக்ஷன் காமெடியா இருக்கட்டும், இந்த காமெடி த்ரில்லராக இருக்கட்டும், அந்த மாதிரி எனக்கு பிடிக்கும். பட் இந்த மாதிரி படங்கள் நான் ரொம்ப விரும்பி பார்க்க மாட்டேன். இந்த சீரியஸ் டோனில் இருக்கிற படங்கள் ரொம்ப விரும்பி பார்க்க மாட்டேன். ஸோ பரவாயில்ல, தனுஷ் சார் அவர் பெர்ஃபார்மன்ஸில் எந்த ஒரு குறையும் வைக்க மாட்டாரு. அதுவும் இல்லாமல் இந்த டேரக்டர் வந்துட்டு பேர் எனக்கு சரி தெரியல. அந்த டேரக்டர் வந்து போர்த்துலின்னு ஒரு படம் இருக்கும். நம்ம அசோக் செல்வன் அண்ட் வந்துட்டு நம்ம சரத்குமார் சார் வந்துட்டு 2 பேரும் வந்துட்டு போலீஸாக நடிப்பாங்க. அது வந்துட்டு ஒரு சைக்கோ கதை சூப்பராக இருக்கும். அது கொண்டு போன விதமும் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நம்ம சரத் பாபு சார் வந்திருப்பாரு. அவர் லுக்கே ஒரு மாதிரி பயங்கரமாக தாங்க இருக்கு. இவன் லுக் பார்த்தோன்னே இவன் தானே கொலகிறேன், இவன் தானே சைக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற மாதிரி இருக்கும். ஸோ நல்லா இருக்கும் அவரோட செட்டிங்ஸ். அந்த படத்தோட நல்லா இருக்கும். எப்படி வந்துட்டு நம்மளுக்கு இந்த ராட்சசன் படம் பிடிச்சதோ அதே மாதிரி போர் தொழில் உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். எனக்கு அந்த மாதிரி தான் பிடிச்சிருந்துச்சு. ஸோ அவரோட டைரக்ஷன் வரக்கூடிய படம் ஜி பிரகாஷ் குமாரோட மியூசிக்கல்ல வருது. நம்ம வந்துட்டு டைரக்டா ட்ரெய்லர் வந்துட்டு ரியாக்ட் பண்ணிடுமா. ஸோ யா, ட்ரெய்லர் for 2 minutes 30 seconds. அவங்க பார்த்தோமா. ஸோ யா, லெட்ஸ் வாட்ச் இட். கவுண்ட் 3 2 1 கோ. வணக்கம். முக்கிய செய்திகள். 6 மாதங்களாக நடைபெற்று வரும் வளைகுடா போரின் உச்சகட்டமாக குவைத்தில் உள்ள நூற்றுக்கணக்கான எண்ணெய் கிணறுகளுக்கு ஈரான் இன்று தீ வைத்தது. இந்த செயலானது உலக பொருளாதாரத்தில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று அஞ்சப்படுகிறது. திங்கக்கிழமை ராத்திரி ஒரு பேங்க் கதவை உடைச்சு உள்ள போய் திருடு இருக்கான். ஆனா அவன் அதோட நிறுத்தல. அடுத்த நாளே பட்ட பகல்ல இன்னொரு பேங்குக்கு போய் கொள்ளையடிச்சிருக்கான். அப்போ அவனுக்கு ஏதோ அவசர தேவை இருக்கு. எத்தனை வருஷம் எங்கடா இருந்த? என்ன பண்ணிக்கிட்டு இருந்த? அவன் திரும்பி வந்தல எனக்கு சந்தேகமா இருக்கு. ஏன் அப்படி பேசுற? அவன் திருந்தி தான்டா வந்திருக்கான். ரொம்ப பிடிக்கிறீங்க. எங்க போயிட்டு வர? ஒரு வேலையா போயிட்டு வர. திருட்டு வேலைக்கா? திருடனா இது பண்ணிருக்கீங்க? என் நிலைமை உங்களுக்கு புரியாது. அடுத்த மதுரையில் ஒரு இடம் இருக்குண்ணே, ஒரு பண்ண வீடு. எப்படியும் 4 லட்சம் ரூபா தருங்க. அப்படின்னா அவன் திருப்பியும் திருடலாம். ஓட்டு பிரிச்சு இறங்குறது தவிர வேற எந்த அளவு தெரியாது எனக்கு. என்ன பண்ண சொல்றேன்? இல்ல, கண்டிப்பா திருடுவான். மீதி பணத்துக்கு என்னென்ன பண்ணுவ? எல்லா பக்கமும் போலீஸ் இருக்காங்கண்ணே. ஓடவா விடுறாங்க. இன்னைக்கு அவன் கண்டிப்பா மாட்டுவான் சார். ஒன்னு உயிரோட இல்ல போனமா. ஓகே, நல்லா இருக்கு. உண்மையை நல்லா இருக்கு. அதை எடுத்த விதமும் நல்லா இருக்கு. உண்மை நான் சொன்னேன்ல, இந்த மாதிரி சீரியஸ் டோன் படம்னா பிடிக்காது அப்படின்னு சொல்லி ட்ரெயிலர் பார்க்கப்போ பிடிக்குதுங்க, நல்லா இருக்குங்க ஒரு மாதிரி. ஆனா தனுஷ் சார் வந்து எல்லாம் கேட்டா நடிப்பாரு. லைக் வந்துட்டு அவர் பெரிய ஸ்டார் தான். ஆனா இப்ப அப்கமிங் ஹீரோஸே வந்துட்டு ஒரு ஸ்டார் ரோல் அவங்களுக்கு அந்த மாஸ் பிஜிஎம்லாம் போட்டு ஒரு ஸ்லோ மோஷன்லாம் வச்சு எடுக்கிறாங்க. பட் இங்க நம்ம தலைவன் நம்ம தனுஷ் சார் வந்துட்டு பெரிய ஸ்டாரா இருந்தாலும் பட் அவர் செலக்ட் பண்ற அந்த ஹீரோ கதைகள் இருக்காது. லைக் வந்துட்டு பிஜிஎம் போடு, மாஸ் இதை போடு, அதை போடு, என்ட்ரியை போடு, இல்ல ஒரு மாதிரி இந்த மாதிரி கேரக்டர் சொல்லலாம். லைக் வந்து குபேராவா அந்த படத்துல பாத்தீங்கன்னா பிச்சைக்காரனா வருவாரு. ஓகே, ரொம்ப இந்த மாதிரி லோ கேரக்டர் இல்லை. லைக் வந்து நம்ம எதிர்பார்க்காத லைக் வந்து டே டு டே லைஃப்ல வந்துட்டு ஒரு கேரக்டர்ஸ் எல்லாம் பார்ப்போம். அந்த கேரக்டர்ஸ் எடுத்து நடிப்பாரு. ஓகே, பக்கத்து வீட்டு பையன்,
ரோட்ல இருக்கிற ஒரு 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 பர்சன், அந்த அந்த மாதிரி புரியுதா? அந்த மாதிரி கேரக்டர் நடிப்பாரு. ஓகேவா? அப்ப இந்த திருச்சிற்றம்பலம் பாத்தீங்கன்னா வந்துட்டு பக்கத்து வீட்டு பையனும் சொல்லுவோம், ரைட்டா? சோ அந்த மாதிரி இருக்கும் படங்கள்லாம் சொல்றேன். ஓகேவா? ரொம்ப லைக் மாஸ் ஹீரோஸ் அந்த மாதிரி ஸ்டாரிஸ் இருக்காது சூஸ் பண்றேன். அதே மாதிரி தான் இந்த கரசாமி பாருங்க, அவரோட ரோல் டைட் கேரக்டரோட பேர் கூட வந்து கரசாமி. லைக் என்னது பழைய பேர் மாதிரி இருக்கு, ரைட்டா? பட் வந்து அந்த கேரக்டர் கொஞ்சம் எலிவேஷன் பண்ணி காமிச்சிருக்காங்க. திருடன் தான் அவன். எதுக்கு திருடுறான்? திருட்டுறான் மாட்டிப்பானா இல்லையா? அதான் கரையா இருக்கும். ஆப்வியஸ்லி எதுக்கு திருடுறான், அவன் மோட்டிவ் என்ன, அவன் மாட்டிப்பானா இல்லையா, மாட்டிக்கணுமா இல்லையான்னு சொல்லிட்டு ஆடியன்ஸ் நம்ம கிட்ட கொடுத்துருவாங்க அந்த கேள்வியை. ஓகேவா? கண்டிப்பா சொல்ல போற கதையில எனக்கு தெரிஞ்சு இந்த கேரக்டர் மேல நம்மளுக்கு ஒரு பரிதாபம் வரும். இதை கண்டிப்பா நம்ம எமோஷனலி கனெக்ட் பண்ணிப்போம். இதுக்கு வந்து கண்டிப்பா அவன் சும்மா அதுக்கு திருட மாட்டான். ஓகேவா? ரைட்டா? அவனுக்கு ஏதாச்சும் மோட்டிவ் இருக்கும், ஒரு மாரி பின் கதைகள் இருக்க வாய்ப்பு இருக்கு. இப்படி கண்டிப்பா இன்ட்ரெஸ்டிங்கா தாங்க இருக்குங்க. அது மாற்று கருத்தை கிடையாது பொறுத்த வரைக்கும். ஸோ நீங்க பார்த்துட்டு சொல்லுங்க. நான் ஒரிஜினல் லிங்க் வந்துட்டு நான் கீழே கொடுக்குறேன். யாரும் பார்க்கல, மறக்காம நீங்க பார்த்ததுக்கு அப்புறம் நீங்க சொல்லுங்க எப்படி இருந்துச்சு, ஸோ எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? ஸோ நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். சொல்லி முடிச்சுக்கிறேன். சரி, நெக்ஸ்ட் டேக் கேர், பாய்.